காலங்காத்தாலே முழிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏர்போர்ட் போறதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பிட்டேன். தூத்துக்குடி ஏர்போர்ட் நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 35 கிலோமீட்டர். 11:25 ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும். நான் வீட்ல இருந்து ஒரு 8:30 கிளம்பி ஒரு 9:45 ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். கரெக்டா செக்யூரிட்டி செக் முடிக்கும் போது தான் தூரத்துல நம்ம போற ஃபிளைட்டை பார்த்தேன். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே போர்டிங்கான எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு மட்டும் தான் ஃபிளைட் சர்வீசஸ் உண்டு. அப்புறம் ஃபிளைட்டை பிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு வந்தாச்சு. முத்துநகர் பீச்ல இருந்து கிளம்பி மரீனா பீச்ல லேண்ட் ஆனோன்னு என்னோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே டாக்ஸி சர்வீஸ் இருந்துச்சு. அதுல ஒரு டாக்ஸியும் புக் பண்ணிட்டேன். இந்த தடவை சென்னை ஸ்டேக்கு கம்பெனில இருந்து எனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். சென்னையில ஐடிசி கிராண்ட் சோலான்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அங்கதான் நமக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரூமுக்குள்ள வந்தோடனே நான் பிரமிச்சு போற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தேன். உள்ள வந்தோடனே ஒரு பெரிய சைஸ் டிவில என் பேரை போட்டு வெல்கம் பண்ணிருந்தாங்க. ரூம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா பயங்கரமான வேலைப்பாடுகளோட இருந்துச்சு. பயங்கர வினோதமான ஒரு விஷயம் பார்த்தேன். இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட். ஆனா அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா போன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு டாய்லெட்டுக்குள்ள போன்னு தெரியலையே. ரைட்டு, இதை பத்திலாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுவோம்னு குளிச்சு நீட்டா ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே கிளம்பிட்டேன். அப்புறம் கிளம்பும் போது இந்த நைட் வியூ பார்த்தேன். பாக்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சபடி நானும் அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி நகர்றேன். நீங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.